இருக்காரு. நாங்கள் வந்து சும்மா அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தோம். பார்க் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இங்கே மான் எத்தனை மான்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 200-300 மான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சஃபாரி போயிருந்தோம் இல்லையா, அந்த டிரைவர் வந்து சொன்னார், இந்த மான்கள் இங்கே இருக்கிற மான்களை வேட்டையாடுறதுக்கு இங்கே இருக்கிற சிறுத்தை வந்து வரும். இங்கே இருக்கிற மானை வேட்டையாடி இங்கே இருக்கிற மரங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த மரங்களில் வந்து இந்த மானை இழுத்து போட்டு அங்கே வச்சு வந்து அது ஹண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட காட்டேஜும் இந்த சைடு தான் இருக்குது. அங்கே வந்து சிறுத்தைகள் நடமாட்டம் இன்றைக்கி நைட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இது வந்து நாங்கள் பண்டிப்பூரில் புக் பண்ணியிருந்த அந்த கவர்மெண்ட் காட்டேஜ். பின்னாடி தெரியுது இல்லையா, இதுதான் அந்த சுற்றி கிளாஸ். நைட்டு வந்து நாங்கள் அங்கே நின்று தான் வந்து டார்ச் அடித்து இங்கே சுற்றி இருக்கிற என்னென்ன அனிமல்ஸ் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து டைம் காலையில் 6:15. ஸோ இந்த ட்ரிப்போட செகண்ட் சஃபாரிக்கு வந்து இப்போ நாங்கள் போக போகிறோம். போயிட்டு ஜீப் சஃபாரி வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். அங்கே போனால் தான் இருந்தாலும் தெரியும். இந்த ரூமை நாங்கள் தங்கினோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நின்றுருக்காங்களே இந்த சைடு, அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நைட் ஃபுல்லாக மான்கள் நிறையா இருந்துச்சு. இந்த மான்கள் சுற்றிட்டே இருந்துச்சு. நைட் டைமில் அந்த அலாரம் கால் அப்படிங்கிற சவுண்ட்லாம் வந்துச்சு. எங்கள் ரூமுக்கு பக்கத்து ரூமில் தங்கியிருந்த அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த சைடு வந்து லிவர்பேட் ஆக்சுவலாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் டார்ச் அடித்து பார்த்துருக்காரு. அப்புறம் நாங்கள் வந்து இந்த பாத்வே இருக்குது இல்லைங்களா, இந்த பாத்வே இந்த ஏரியாஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 எலிஃபண்ட்டை வந்து நைட்டு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சஃபாரி கேம்ப் போக போகிறோம். அங்கேருந்து மார்னிங் சஃபாரி வந்து போக போகிறோம். ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். டைகர் இந்த தடவை பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஸோ இந்த ஆம்பியன்ஸ், இந்த 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 காட்டோட இந்த சவுண்ட், இந்த ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ 8:30, 6 o'clock சஃபாரி வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி அந்த ஜீப்பில் போனவங்க வந்து டைகர் சைட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் கேட்டோம். ஸோ கோப்ரோலாம் மவுண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது. ஸோ கோப்ரோவில் வீடியோ எடுக்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கோப்ரோவில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மவுண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஆன் பண்ணல. ஆக்சுவலாக இந்த ஜீப் வந்து நாங்கள் நேற்று போன அந்த சேம் ஜீப். டிரைவர் யாருன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஒரு சின்ன ஜீப்பு. 4 பேருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ லெட் சி நம்மளுக்கு என்ன சைட்டிங் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கேப்டன் எங்கே போகிறோம்? கேப்டன் இந்த நேரத்தில் கேப்டன் நீங்கள் சொல்லுங்கள், எங்கே போகிறோம்? பார்க்க போகிறோம் இல்லைன்னு தெரியல, ஆனால் போகிறோம். நீங்கள் ஆக்டிவே இல்லை சார். இந்த சைடு வந்து
உட்காந்துருக்குடா. சார் உங்கள் கேமரா உங்கள் முன்னாடி வந்து எடுக்கலாம் சார். வேட்டையாடுது, அங்கே ஏதோ பார்க்குது. அடுத்த தாரியில் சார் நீங்கள் ಗಾಡಿ ಅಣ್ಣ ಸರ್ ವೆಹಿಕಲ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇತ್ತು ಜಂಗಲ್ ವೆಹಿಕಲ್ ಐತೆ ಇಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಸಿ. ಜಂಗಲ್ ವೆಹಿಕಲ್ ಐತೆ ಬೇಡಿ ಹಿಂಗೆ ಬರೋದು ಬರೋದು. ஃப்ரெண்ட்ஸ், டைகர் நாங்கள் பார்த்துட்டோம். எங்களுக்கு ஓப்பன் ஃபீல்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபீல்டில் தான் இருக்குது. நல்ல மேல் டைகர், நல்ல மேல் டைகர். சஃபாரி அங்கே போகிறாங்க. இப்போ நாங்கள் தான் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கல்ஸ். அப்போ நம்ம சுற்றலாம். இன்னும் ஒரு ஆனந்தம். ஸோ இந்த டைகருக்கு வந்து அரௌண்ட் 9 to 10 இயர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு எங்கள் ரேஞ்சரு. ஓகே, ஹீ இஸ் எ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்சர். ஆக்சுவலி 30 வருஷமாக வந்து இங்கே சஃபாரி ரைட் பண்ணிகிட்ருக்காரு. இட் வாஸ் வெரி நைஸ். செம்ம அழகாக இருந்துச்சு. இது ஒரு ஃபீமேல் டைகர். நீவே ஃபைனலி வந்து நம்ம டைகரை பார்த்துட்டோம். சரி, நீவே ஃபைனலி டைகரை வர. ஸோ ஓப்பன் ஃபீல்டுக்கு திரும்ப வரும் நாங்கள் எதிர்பார்க்கணும். அதனால டெய்லி எர்ன் பண்ணுமே. 6 months ஓல்ட் ஆயிடுச்சு. சாப்பாடு பத்தாது. ஸோ அதுக்கு டெய்லி எர்ன் பண்ணலாம். காட்டுறேன், இங்கே வா. இங்கே பேர் சார் 1 minute. தெரியுதா? அதுதான் சார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி இப்போ தெரியுது பேர். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்களேன். இப்போ உட்காந்துருக்கு பேர். இங்கே பாரு. சேம் டைகர் ஏன்ஜி? சேம் டைகர் தான். ஜாலியாக உட்காந்துருக்கு. ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ஜவாங்க பைனாக்குலர் இருக்குது, பார்க்குறீங்களா? இங்கே இருக்குது பாருங்க. ನೋಡಿ, ಎರಡು ಮಧ್ಯದಲ್ಲಿ. இது டம்மி தான், பார்த்துக்கோங்க. அவ்வளோவா தெரியாது, ஆனால் தெரியும். ಮೊಬೈಲ್ ತೆಗಿನ ತೋರಿಸ್ತೀನಿ. ஹலோ எவ்ரிவன். ஸோ 2வது சஃபாரி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சஃபாரியில் நாங்கள் மெயினாக மான்கள் பார்த்தோம். அப்புறம் வந்து சாம்பார் டியரோட அந்த சவுண்டு மட்டும்தான் எங்களால் கேட்க முடிஞ்சது. நேற்று வந்து ஆக்சுவலி அந்த டெம்பிள் லேக் கிட்ட வந்து 2 சாம்பார் டியர் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சாம்பார் டியரோட சவுண்டு வந்து ரேஞ்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு அலாரம் கால், அதாவது ஏதோ ஒரு ப்ரேடேட்டர் வந்து அது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் எந்த ஒரு லியோபேர்டு அல்லது டைகர் எங்களால் பார்க்க முடியல.
ஆனால் சஃபாரியோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஃபீமேல் டைகரை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அரௌண்ட் 10 year old 3 pond அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகரோட பேர். கன்னடா லாங்குவேஜில் அந்த டைகரோட பேர் என்னன்றது எனக்கு தெரியல. நான் கீழே போடுறேன் என்ன டைகர் அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சஃபாரி vlog வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. என்னால் கோப்ரோ வீடியோஸ் வந்து எடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அந்த கவர்மெண்ட் காட்டேஜுக்கு வந்து திரும்ப வந்துட்டோம். இப்போ செக் அவுட் பண்ணணும். மணி 11 AM ஆச்சு. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா பின்னாடி மான்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. ஸோ இட்ஸ் லவ்லி பிளேஸ். இந்த வீடியோ சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ், ட்ராவல் vlogging வீடியோஸ் அல்லது கிரிக்கெட்டிங் வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video. Bye bye.